அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேன்னாக்கா மற்றும் ஒரு இது ஆன்லைன் யூபிஎஸ்ங்க. சோலார் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது எதுவுமே சோலார் ரிலேட்டடான யூபிஎஸ் பேட்டரி அது மாதிரி எதுவும் கிடையாது. அதே மாதிரி வீட்டுக்குள்ள டொமஸ்டிக் உள்ள கன்சூமருக்கும் கஸ்டமருக்கும் இது வந்து பயன்படாது. இது எங்கே வந்து மேக்ஸிமம் வந்து பயன்படுனாக்க ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், பெட்ரோல் பங்கு, ஏடிஎம் சென்டரு, சர்வர் சென்டரு, இந்த மாதிரி எங்கே ஹைஃபையான மெட்டீரியல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரோ அல்லது ஒரு இப்போ ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, காலேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, இந்த மாதிரி இடத்துல அந்த மிஷினரியோடலாம் விலை ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அதுக்கு கொடுக்கக்கூடிய இபி சப்ளை வோல்டேஜ் வந்து ஃப்ளெக்சுவேஷனாக இருக்காமல் கான்ஸ்டன்ட் வோல்டேஜாக இருக்கணும். கான்ஸ்டண்ட்டாக அது வந்து மிஷினுக்கு வந்து அவுட்புட் இருந்தால் தான் அந்த மிஷினில் வரக்கூடிய மெயின் போர்டோ அல்ல மதர் போர்டோ அல்ல சிபிஓ, எஸ்எம்பிஎஸ்ஓ இந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து மெயினாக இந்த யூபிஎஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பரேஷன் கொடுப்பாங்க. எந்த ஒரு மிஷினரி நீங்கள் வாங்கினாலும் இன்ஸ்டால் பண்ண போனாலும் அதுக்கு சேஃப்டியாக ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூபிஎஸ் வந்து இவ்வளோ கெப்பாசிட்டியில் இந்த கேவியில் போடுங்கன்னு அந்த மிஷினரியுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து கம்பெனி சைடோ அல்லது கம்பெனியில் உள்ளதை பொறுத்தோ போடுவாங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம்னாக்க மைக்ரோடெக் யூபிஎஸ் வந்து 6 kV ஆன்லைன் யூபிஎஸ், சிங்கிள் இன்னு சிங்கிள் அவுட்டு. அதே மாதிரி எக்ஸைடு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 42 AHல 16 நம்பர் பேட்டரி வந்து ப்ளஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ரேக்கு இதெல்லாமே நம்மளோட ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இது போல் ஆன்லைன் யூபிஎஸும் பண்ணுறோம். சோலார் ஆன்லைன் யூபிஎஸ், சோலார் பேட்டரி, சோலார் இன்வெர்டரு, அதேமாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டால் சோலார் வாட்டர் ஹீட்டரு, கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல், ஸ்கூலு, காலேஜ் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் வாட்டர் ஹீட்டரும் உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டியில் தேவையோ அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது போக உங்களுடைய வீட்டுக்கு டொமஸ்டிக் கஸ்டமருக்கு சோலார் சப்சிடியும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஆன்லைன் யூபிஎஸ் 42 AH எக்ஸைடு சோலார் எக்ஸைடு பேட்டரி, நார்மல் யூபிஎஸ் பேட்டரி. இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பேட்டரி அப்படிம்பாங்க. லெட் ஆசிட் பேட்டரி தான் இது, வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி. இந்த பேட்டரிக்கு வந்து 2 years தான் வாரண்டி வரும். அதே மாதிரி பேட்டரியில் வந்து நீங்கள் டிஸ்டில் வாட்டர் ஊற்றணுமோ போகணுமோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. மேக்ஸிமம் பேட்டரியோட வாரண்டி 2 years. லைஃப்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷம் இல்லை 3 வருஷம் தான் அதோட லைஃப் வரும். அதே மாதிரி இது வந்து ரொம்ப லாங் டைம் நீங்கள் வந்து பேக்கப் வந்து இதில் எடுக்க முடியாது. ஜஸ்ட் வந்து பவர் போயிடுச்சுனாக்க ஒரு 10 நிமிஷமோ ஒரு 1/4 மணி நேரமோ அதிகபட்சம் இதில் வந்து 100 AH பேட்டரி வரைக்கும் போடலாம். அந்த 100 AH பேட்டரி போடுறதுக்கும் அந்த யூபிஎஸ் வந்து சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த 100 AH பேட்டரியும் போட முடியும். மினிமம் 26 AH, மேக்ஸிமம் 100 AH வரைக்கும் இந்த யூபிஎஸ்ல வந்து இது போல் லெட் ஆசிட் பேட்டரியும் போடலாம், நார்மல் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பேட்டரியும் போடலாம். நீங்கள் இது வந்து யூபிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டியும், பேட்டரிக்கு வந்து 2 years தான் வாரண்டி. அதே மாதிரி நீங்கள் பவர் ஆஃப் ஆகிடுச்சு ஒரு 2 hours, 3 hours, 4 hours அந்த மாதிரி பேக்கப் ஒன்றா இதில் கம்பல்சரி எடுக்க முடியாது. மேக்ஸிமம் ஒரு 1 hour பேக்கப் எடுக்கலாம். அது வந்து போடக்கூடிய பேட்டரி ஏஹெச்சை பொறுத்தும் நீங்கள் யூபிஎஸ்ஸை பொறுத்து மட்டுமே தான் பேக்கப் வந்து மெயினாக கால்குலேட் பண்ண முடியும். அதே பவர் ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துலேயே 3 நிமிஷம் உங்களுக்கு ஜென்செட் பேக்கப் கிடச்சிருச்சுன்னா உடனே இன்புட் சப்ளை அது வந்துச்சுன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து கான்ஸ்டண்ட்டாக எப்போதுமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த யூபிஎஸ் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சு எப்போதும் இவியில் ஒர்க் ஆகிற மாதிரி ஒர்க் ஆகும். இதோட ஃபங்க்ஷனே வந்து வேறு இன்வெர்டர் மாதிரி கிடையாதுங்க. யூபிஎஸோட ஃபங்க்ஷனே வந்து 100% 24 hours வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ் கண்டினியூவாக ஆன்ல இருந்தால் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் யூபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம நார்மலாக பவர் வந்தோடனே ஆன் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் இது ஒர்க் ஆகும். இதோட ஃபங்க்ஷனே வேறு. அதே மாதிரி இந்த யூபிஎஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இதுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு, அவுட்புட்டு, அது கொடுக்கக்கூடிய ஃபேஸு, நியூட்ரல், எர்த்திங் எல்லாம் பக்காவாக கம்பல்சரி இருக்கணும். அது ஃபேஸு, நியூட்ரல், எர்த்து இது கம்பல்சரி தனித்தனியாக அவுட்புட்டுக்கும் தனியாக இருக்கணும், இன்புட்டுக்கும் தனியாக இருந்தால் தான் இது கம்பல்சரி வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஒர்க் ஆகும். இதோடைய ஆன்லைன் யூபிஎஸ் நீங்கள் பார்க்க போனீங்கன்னாக்கா மெயினாக காஸ்ட்லி வந்து உங்களுக்கு ரொம்ப நார்மல் இன்வெர்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது ஆன்லைன் யூபிஎஸோட காஸ்ட்லி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதேமாதிரி மெயின்டெனன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி லெட் ஆசிட் பேட்டரி இந்த மாதிரி பேட்டரி போடும்போது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். மேக்ஸிமம் லைஃப் 2 to 3 years நீங்கள் நார்மல் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி போடும்போது. அதே லெட் ஆசிட் பேட்டரி போட்டிங்கன்னா 5 to 7 years இருக்குது. அதில் நீங்கள் மெயின்டெனன்ஸ் மீன்ஸ்னா லெட் ஆசிட் பேட்டரிக்கு லெட் ஆசிட் வந்து அதுக்கான பெட்ரோல் பங்கில் டிஸ்டில் வாட்டர் வாங்கி நீங்கள் டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 months ஒன்ஸோ 2 months ஒன்ஸோ பேட்டரியோட லைஃபை பொறுத்தோ உங்களுக்கு பவர் கட் அதிகமாக இருக்குது, பேக்கப் வந்து கம்மியாக கிடைக்குது, அந்த மாதிரி இடத்துல உள்ள நீங்கள் பயன்படுத்தும் போது கம்பல்சரி அதோட மெயின்டெனன்ஸ் வந்து உங்களோட இதுக்கு இந்த மாதிரி மாறும். இதான் பேட்டரி. அதில் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது 16 பேட்டரி வந்து 42 AHல இதில் வந்து கொடுத்துருக்கோம். மொத்தம் இந்த சிஸ்டம் வோல்டேஜ் வந்து 192 volt. இது வந்து 6 kV ஆன்லைன் யூபிஎஸ், சிங்கிள் ஃபேஸ் இன்னு சிங்கிள் ஃபேஸ் அவுட் தான் இருக்க முடியும். அதே மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி மாடல். இது டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மர்லெஸ் மாடல். இதில் ஒன்லி ஃபார் சிஸ்டம், கம்ப்யூட்டரு, நீங்கள் சொல்கிற மாதிரி ஏடிஎம் சென்டரு, சர்வர் ரேக்கு, சிசிடிவி கேமரா, ப்ளஸ் வந்து பெட்ரோல் பங்கில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சர்வர் சிஸ்டம், அந்த மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேனு இதுக்கெல்லாமே தான் யூஸ் பண்ண முடியும். லைட்டு, ஃபேனு இந்த யூபிஎஸ்ல வந்து யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் மேக்ஸிமம் லைட்டிங், ஃபேன், சிஸ்டம் இதெல்லாம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா இந்த யூபிஎஸ் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் உங்கள் கம்பெனிக்கோ நீங்கள் ஒரு யூபிஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா
அது எந்த டைப் வந்து உங்களுக்கு வந்து ஒர்த்தபுளாக இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் நியர்பை ஷாப்லேயோ நீங்கள் வாங்க போகக்கூடிய டீலரோ அல்ல டிஸ்ட்ரிபியூட்டரோ அல்ல கம்பெனியோ அவங்கள்ட்ட கிளியராக உங்களுக்கு என்னென்ன லோடு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, அதில் என்னென்ன பயன்படுத்த போகிறேன், எவ்வளோ நேரம் பேக்கப் வேணும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அதான யூபிஎஸ் வந்து எது போட்டால் பெட்டராக இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் மாடலா இல்லை டிரான்ஸ்ஃபார்மர்லெஸ்ஸா, அதில் வந்து லைட்டிங் லோடு நம்ம கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, சிஸ்டம் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா, அது எவ்வளோ நேரம் பேக்கப் கிடைக்கும், அதில் எவ்வளோ ஏஹெச் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகும், எவ்வளோ ஏஹெச் போட்டால் இந்த யூபிஎஸ்ல வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், அதே மாதிரி பவர் போயிடுச்சுன்னா எனக்கு இவ்வளோ நேரம் இதில் வந்து பேக்கப் வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டரோ டீலரோ பேட்டரி கம்பெனியோ யூபிஎஸ் கம்பெனியோ அவங்கள்ட்ட மெயினாக வாங்கிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஐடியா உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இண்டஸ்ட்ரியலை பொறுத்தவரை மெயினாக இது இண்டஸ்ட்ரியலுக்கு தான் பயன்படும், டொமஸ்டிக் கன்சூமருக்கோ வீட்டுக்கோ அங்கெல்லாம் தேவைப்படாது. மெயினான இடம் இன்னும் சொல்ல போனால் க்யூராக சொல்ல போனால் ஹாஸ்பிட்டல்லையும் ஸ்கூல்லையும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் சென்டரில் அதிகமாக இது யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் மெயின். அதனால நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இது போல வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக அப்டேஷன் பண்ணுவோம், அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். எல்லா வீடியோகளையும் எல்லா விஷயங்களும் வந்து தெளிவாக வரல, இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பொருள் யூஸ் பண்றோமோ அந்தந்த இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி அதோடைய இன்ஸ்டாலேஷன் டீட்டெயிலோ அல்லது மெட்டீரியல் டீட்டெயிலோ கேரக்டர் அதோட இதெல்லாம் மாறும்போது அப்போ அதில் வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படலாம். அதனால வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் டீட்டெயில் இதுதான். இது வந்து ஆன்லைன் யூபிஎஸ், இது நார்மல் இன்வெர்டர் பேட்டரி கிடையாது. இதில் அதிகமாக பேக்கப் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஏஹெச் வந்து சூஸ் பண்ணும்போது அந்த யூபிஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறத பார்க்கணும். மெயினாக நீங்கள் லைட்டிங் லோடு இல்லை சிஸ்டம் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி இந்த யூபிஎஸ் மட்டும் செலக்ட் பண்ணி போடுங்க. ரெண்டாவது இதோட காஸ்ட் அதிகம். நன்றி, வணக்கம்.